இந்த வீடியோல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் தான் இத சொல்லுவாங்க. ஏமாந்துராதீங்க. பி கேர்லெஸ். மதராசி சிவகார்த்திகேயன் அண்ணா அவங்க நடித்த மதராசி படம் பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ மட்டும் பார்க்க போறதில்ல. இந்த படம் எப்படி இருக்கு, மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்ல, இதில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறத பற்றி நிறையவே பேச்சு அடிப்படுது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? நிறைய பரபரப்பான பேச்சுகள்லாம் பார்த்தா இதில் அடிபட்டுருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. புரியலையே. எல்லாத்தையும் ஒரு அலசிடலாம். சரி, மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதாவது என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக பார்த்தீங்கன்னா 2.0 டேக்ஸ் குறைச்சிருக்காங்கன்னு பற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். மறக்காமல் போய் அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. எந்தெந்த பொருளுக்கெலாம் டேக்ஸ் இல்லை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் யாருன்னு கேட்டால் நம்ம எஸ்கே அண்ணாவை சொல்லுவோம். அவங்க நடித்த மதராசி படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 5 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. யாரெல்லாம் படத்தை பார்த்துருக்கீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் எஸ்கே அண்ணாவை பிடிக்குன்னு அதையும் கமெண்ட்டை சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஏஆர் முருகதாஸ். இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல படங்களை ரொம்ப பிளாக் பஸ்டராக கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மக்கள் மத்தியில் பார்த்து நல்ல வரவேற்பை தான் வாங்கியிருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தோட எஸ்கே அண்ணாக்கு ஜோடியாக யார் நடிச்சிருக்காங்கன்னா ருக்மிணி வசந்தி இவங்க பார்த்து நடிச்சிருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அனிருத், வேறு யாரும் இல்லை. அவங்க தான் இதில் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆக போகிறத பற்றி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு. மக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இன்னும் இதை பற்றி டீப்பாக பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த மதராசி படத்தில் யாரெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ருக்மிணி வசந்த் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வித்யூ ஜம்மால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. அவங்க எந்த அளவில் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. பிஜி மேனன் இவங்களும் இருக்காங்க. அப்புறம் விக்ராந்த், இந்த மாதிரி மெயின் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் படமாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோலாக பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்கே அண்ணா நடித்த அமரன் படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அமரன் மூவி சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் நடித்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்தது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா பெற்றது. ஒரு ஆர்மியில் இருக்கிறவங்க எந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டை எடுத்து படம் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தை நல்லாவே கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை தான் வாங்கிச்சின்னு சொல்லணும். இந்த மதராசி படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே ஓடிடியில் எப்போ வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வாரம், 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த ஓடிடி தளங்கள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் அக்டோபர் 2025 முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா வரலான்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா இதை வாங்கியிருக்காங்க. 40 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இதை விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபிலிம் பீட் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்காங்க. 40 கோடிக்கு நாங்கள் இந்த ஒரு படத்தை வாங்கியிருக்கோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மதராசி கதை என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது, மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை துப்பாக்கி 2 வச்சிருக்கலாம், மதராசி 2 வச்சதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேசுகிறாங்க. அப்படியே பேசுகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்தான கும்பல்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து துப்பாக்கிகளை கடத்தி எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா பயம்படுத்தி அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு சாதாரண மனிதன் எஸ்கே அண்ணான்னு சொல்லலாம், அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லவ்வர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலியை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. இந்த கொண்டு போயிட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இதை தான் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதையே நீங்கள் மதராசின்னு சொல்கிறீங்க, துப்பாக்கி 2 இப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அவங்களுடைய வன்மையை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணாவோட அவங்களுடைய ஃபேன்ஸ், ஆப்போசிட் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. சரி, மக்கள் கொடுத்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயக்குனர் முருகதாஸ் அவங்களுடைய டைரக்ஷனில் வந்த படம் தான். இது பார்த்தீங்கன்னா லவ் ஆக்ஷன். முதல் பாதி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் பாதியில் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா படத்துலையுமே ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக இருக்கிறது வழக்கமாக இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக இருக்கிறத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ட்விட்டர்லேயும் பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிவ்யூவை சொல்லிக்கிட்டு வராங்க, யூடியூப் முதற்கொண்டு. சரி, நீங்கள் உங்களுடைய ரிவ்யூவை கொடுத்துட்டீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.